விசுவாசம் என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ, இதை குறித்து நீங்க நிச்சயமாக இருக்கிறீங்க, உறுதியாக இருக்கணும். அதான் விசுவாசம். தீர்க்கதரிசன வார்த்தை வந்தால் மாத்திரமில்ல, இந்த வேதத்தை வாசிக்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில என்ன திட்டம் தெளிவாக தெரியும். அதன் மேல் நம்ம உறுதியாக நிச்சயமாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியம் வாழ்க்கையில் நடக்கும். என் வாழ்க்கை மற்றவங்க மேல முடியாது, என் வாழ்க்கை கர்த்தர் திட்டத்தின்படி நடக்கும், சித்தத்தின்படி தான் நடக்கும், எனக்கு வைத்திருக்க நன்மையான காரியம் வந்து சொல்லி நீங்க உறுதியாக இருக்கணும். இப்போ நடுவில் நடக்கிற சில காரியத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் உண்டாகுது. இது எப்படி ஆகும், இது சான்ஸே இல்லையே, நம்ம அப்படி யோசிக்கிறோம். உலகம் எப்படின்னா, நான் பார்க்குறேன் அப்புறம் நம்புறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் உலகத்தோட ஸ்டைல். ஆனால் விசுவாசிங்க கிறிஸ்துவங்க எப்படின்னா, நம்ம நம்புவோம் அப்புறம் தான் பார்ப்போம். only when you start believing it will produce the things of God in your life. நீங்க நம்ப ஆரம்பிச்சா தான் கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் இல்லாட்டினா ஒன்றுமே அங்கே நடக்காது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம விசுவாசியா இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த விசுவாசம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம எப்படி இருக்கோம்னா, நான் பார்க்கணும் அப்பதான் நம்புறேன்னு நிற்கிறோம். இன்னும் அப்படித்தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக என்ன மைண்ட் செட்டோ அதை இன்னும் நம்ம கண்டினியூ பண்றோம். பட் ஐ டெல் யூ சம்திங், நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க பார்த்து நம்பீர்களா? ஆனா நீங்க இப்ப குழந்தைகள் அல்ல, யூ ஆர் அடல்ட், கிறிஸ்டியன் அடல்ட். அப்படி இருக்கும் பொழுது நீங்க முதலாவது நம்பணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியும். இன்னமும் என் வாழ்க்கையில நன்மை வரல, ஆசீர்வாதம் உண்டாகல, என் வாழ்க்கையில இன்னும் அற்புதங்கள் நடக்கல, சுகம் உண்டாகல, விடுதலை ஏன் நடக்கலன்னா என்ன காரியம் பார்த்தா, யூ டோன்ட் ஹேவ் தட் ஃபெய்த். தேர்ஸ் நோ அதர் வே. வேற வழியே இல்லை. நீங்க நம்பினால் மாத்திரம் தான் அற்புதங்களை பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு வல்லமையான தேவ மனுஷன் போய் பார்த்தாலும், எப்படிப்பட்ட அபிஷேகப்பட்ட ஆளை போய் பார்த்தாலும், உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டினா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு எப்படி இருந்தாரு? விசுவாசம் இருந்தா அற்புதம் நடந்துச்சு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. We trying to force the servants of God. ஊழியக்காரங்களை பிடிச்சு அழுத்துவோம். நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க ஜெபிச்சே ஆகணும், நீங்க ஜெபிச்சே ஆகணும், பிடிவாதமா பிடிச்சு அழுத்துறோம். அவங்க என்னதான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு விசுவாசம் வராட்டினா அவங்க என்ன ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. சில பேர் வரும் பொழுது, இந்த பாஸ்டர் பத்தி நான் கேள்விப்பட்டேன், அதான் வந்திருக்கேன். இங்க பாதி பேர் வந்து உட்காந்துருப்பீங்க நேரத்துக்கு. நான் சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. There's nothing. If you have faith in Jesus, yours is the miracle. உங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா அற்புதங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். We are dealing with the faith of the people. ஜனங்களுடைய விசுவாசம் தான் நம்மளுக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்க நம்பிக்கையை எடுத்து இவர் தொட்டா நடக்கும், இவர் ஜெபிச்சா நடக்கும்னா nothing will happen. I can just be in the middle, நடுவுல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனா all the thing that God needs is your faith. உங்க விசுவாசம் அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், அதாவது வேதத்துல பார்க்கிறோம், சில மரித்த ஊழியர்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம இமிட்டேட் பண்ணுமா? அவங்க எப்படி நம்பினார்கள்? all of them they achieve, they receive the blessings from the Lord through their faith. விசுவாசத்தின் மூலமா தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒருவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே கிடையாது. அப்ப பைபிள்ல போட்டிருக்குது, அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம இமிட்டேட் பண்ணும். இன்ன வரைக்கும் எங்க போனாலும், எந்த ஊழியர்களை சந்திச்சாலும், நான் முதல்ல கேட்பேன், நீங்க எப்படி ஜெபிச்சீங்க, எப்படி இந்த வரங்களை பெற்றுக்கொண்டீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்தார், என்ன பண்ணி கர்த்தர் உங்களை இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி இந்த கேள்விகளை கேட்பேன். ஏன் கேட்பேன் தெரியுமா? அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அதை கொண்டு நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா? சரி, வாட் மேட்டர்ஸ், நம்ம இன்னைக்கு அதிகமா எதை கற்றுக்கொள்ளணும்னா, எப்படி தேவனை விசுவாசிக்க வேண்டும். How to have faith in life is not about the power. வல்லமையை குறித்து வாழ்க்கை இல்லை. ஜெபம் வல்லமை அப்படி கிடையாது, விசுவாசம் தான் மெயின். அதுதான் நம்மளுக்கு பேரு விசுவாசிகள். We live as a believers. நம்ம விசுவாசிகளாக வாழ வேண்டும். அதுக்கு முதலாவது விசுவாசம் என்றால் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இது தெரியாம நம்ம எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? நிச்சயமாய் முடியாது. இந்த வேர்ட் ஃபெய்த், விசுவாசம் என்ற வார்த்தை படுத்தணுமா, ஒரு ஆளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அதான் அர்த்தம். எஜமானனுக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இப்ப இந்த விசுவாசம் என்ற வார்த்தை ஏன் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்காருன்னா என்ன காரணம் தெரியுமா? நம்ம வைத்திருக்க நம்பிக்கைக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். Be faithful toward your faith. அப்படின்னா லெஃப்ட் ரைட் திரும்ப கூடாது. நீங்க பாருங்க, மத்தேயு 6:24 எழுதப்பட்டிருக்குது, ஒரு மனுஷன் 2 எஜமானனுக்கு சேவை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. You can't serve 2 masters. Hallelujah. ஒருத்தனை நேசிப்பீங்க, இன்னொருத்தனை பகைப்பீங்க. ஆமாவா இல்லையா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு 2 விதமான காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு
ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை டவுட் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டுலயுமே நம்ம இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அவங்க தேவன் மேல வைத்திருக்க விசுவாசத்துக்கு உண்மையாக இருக்கணும். இஃப் யூ ஆர் டபுள் ஹார்ட்டட், டபுள் மைண்டட், யூ ஆர் அன்ஸ்டேபிள் இன் யுவர் வேஸ். இன்னைக்கு நம்ம எல்லாம் போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு நிறைய காரியத்தை கேட்கிறோம், ஆனா ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. எத்தனையோ மாசம் உபவாசம் எடுக்கிறோம், எத்தனையோ நாள் உபவாசம் எடுக்கிறோம், ஒண்ணுமே நடக்கல. என்ன காரணம்? நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம ஃபெயில் பண்றோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினால் பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினால் பிரயோஜனம் கிடையாது, அங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, எனக்கு சுகம் நடக்குமா நடக்காதா, மற்றவங்களுக்குலாம் அற்புதம் நடந்திருக்கும், மேபி அவங்களுக்கு தான் பொழுக்கு, எனக்கு இல்லை பொழுக்கு, எனக்கு இப்படிதான் நடக்கும் பொழுக்கு. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம், கேள்வியோடு இருக்கிறோம், டவுட் பண்றோம், எனக்கு இப்படி நடக்காது அப்படின்ட்டு. அப்படியே நல்லா அற்புதம் நடக்காது. உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் செய்வார். ஸோ இங்கே தான் பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, 50% வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, 50% எப்படின்னா நம்புவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு தான் கிரியை செய்யும். அவிசுவாசமும் விசுவாசமும் உங்களுக்கு தான் கிரியை செய்யும். இவங்க தான் அன்ஸ்டேபிள். ஓகே, அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் எடுத்து ஆண்டு சொல்றாரு, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன்றார். அவன் உறுதியா இருக்கிறான், ஆண்டு கொடுப்பாரு. வயசாகி உனக்கு பிறக்க, அவனுக்கு ஒரு கேள்வி வருது, ஆனா கர்த்தர் சொன்னால் அவரால் செய்ய முடியும், அந்த உறுதி இருக்குது, அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆனா அவன் சுத்தி இருக்கிற அந்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, உனக்கே வயசாச்சு, உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், 100 வயசாச்சு, இது சாட்சியம் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் பேசிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். ஏன் சாராளுக்கே டவுட் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் உறுதியாக இருந்தான், கர்த்தர் சொன்னார்னா செய்து முடிப்பார், அவர் வாக்கு மாற மாட்டார், ரொம்ப உறுதியாக இருந்தான். அதனால தான் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கிறிஸ்துவங்களுக்குள்ள இருக்க இந்த விசுவாசம் அப்படியே போச்சு, இது இல்லாமலே போச்சு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ அதை செய்வார் என்று விசுவாசிங்க. எத்தனை காலம் ஆனாலும், எவ்வளோ தாமதிச்சாலும், எப்படிப்பட்ட நெகட்டிவான சிச்சுவேஷன் எழும்பினாலும் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். அவரால் மாத்திரம்தான் முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு ஒரு சிலையில் இருக்கிற தேவன் அப்படின்னு கிடையாது. அவர் எல் ஷடாய், சர்வ வல்லவர். அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, you will begin to prosper in your ways. உங்கள் வழிகளில் நீங்க செழிப்பாக நடக்க முடியும். ஏன் நம்ம அங்கே எங்கேயும் தமிழ், பிகாஸ் our faith is dried up. நம்முடைய விசுவாசம் அப்படியே வறண்டு போச்சு, வறட்சியாக மாறிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிருச்சு. அதனால நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு இல்லாட்டினா முன்னுக்கு போக முடியாது. சில சொல்லுங்க, இத்தனை வருஷம் காத்திருந்த பாஸ்டர், இப்பன்னு பார்த்து ஆண்டு சில காத்து செய்யறாரு, ஆனா இதெல்லாம் பார்த்தும் நம்பிக்கை வரல, ஏன்னா டைம் ஓடிடுச்சுன்னுவாங்க, நேரம் ஆகிருச்சு. உங்களுக்கு தான் காலன்றது ஒரு பெரிய விஷயம், ஆண்டுக்கு அது ஒண்ணுமே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் இன்னென்றும் மாறாதவர். He is the same. எவ்வளோ தாமதிச்சாலும் கர்த்தரால செய்ய முடியும். விசுவாசம் எப்படித்தான் இருக்கணும், ஓகே, அது கிரியைகள் இருக்கணும். If you say that you believe in God, then show the works. கிரியைகளை நீங்கள் காமிக்கணும். விசுவாசிக்கிறேன்னு வாயால நம்ம சொல்லலாம், ஆனா அதை மனசால வந்துச்சுன்னா அதை நம்ம செய்யற அந்த கிரியைகளால நமக்கு தெரிய முடியும், உண்மையா நம்புறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட்டுட்டு வாழாதீங்க, பயந்து வாழாதீங்க, அதை பெற்றுக்கொண்டதை போல வாழுங்க, வாக்கு தத்தங்கள் நிறைவேறதை போல வாழுங்க. எப்போதும் சொல்றது போல, இப்போ ஒரு சாப்பிடாத மனுஷன் எப்படி நடப்பான், அப்படியே ரொம்ப சோர்வா, அப்படியே டயர்டா அங்கே அப்படியே நடப்பாமா இல்லையா? நம்ம எப்படித்தமா இருக்கணும், சாப்பிட்டதை போல நடக்கணும். அங்கே சாப்பிடவே இல்லை, ஆனால் சாப்பிட்டதை போல நடக்கணும். அப்படி சாப்பிட்டா போலுக்குன்னு நினைப்பாங்க, ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவ இருக்கணும். அற்புதங்களை பெறுகிறதுக்கு முன்பாகவே, அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அது பெற்றுக்கொண்டதை போல நடக்கணும். அப்படி அது நடந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக. That's the way you can show the works of the faith. அது ஒரு ஓரமாக உட்காந்து துக்கமாக இருந்துக்கிட்டு கவலையாக உட்காந்துக்கிட்டு இப்படி இருந்து என்ன இருக்குது சொல்லுங்க? அந்த கடல் கொந்தளிக்குது, படகு முழுக்க அளவுக்கு போகுது. இந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, பயத்தில் போய், இயேசுவே உங்களுக்கு பயமே இல்லையா, நம்ம சாக போகிறோம். இயேசு அவங்கள பார்த்து, பயப்படாதீங்க, பதறாதீங்க, நான் உங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களாம் பயந்துட்டீங்க, எனக்கு புரியுது அப்படி பாராட்டினாரா? இல்லை ஏசுனாரா? ரியாக்ட் பண்ணாதேன்றாரு. நீ விசுவாசம் இல்லைன்னு ரியாக்ட் பண்ணுவேன், விசுவாசம் ரியாக்ட் பண்ணவே மாட்டீங்க, என் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும். எங்கேயாவது பயந்தவனை பார்த்து கவலைப்படுறவனை பார்த்து இயேசு பாராட்டி பேசியிருக்கிறாரா? அற்ப விசுவாசிய ஏன் பயப்படுற இல்லை கேட்டிருக்காரு, ஆமாவா இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் முடிவு என்னன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார்.
அவரை அறிந்தவர்களுக்கு முடிவு என்ன நல்லவே தெரியும். முடிவு எப்பவுமே தீமையா இருக்காது, நன்மையாக தான் இருக்கும். அது சாபமாக அல்ல, கேடாக அல்ல, நன்மையாய் கற்று மாற்றுவார். கர்த்தரை மாற்றதான் போகிறார். He is leading you to the end, which is the goodness of God over your life. Hallelujah.